பரிசுத்த தெய்வமே ஆராதனை. என்னுடைய இதயத்தை உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய சிரசிலிருந்து வழிந்தோடிய இரத்தம், உம்முடைய உடலிலிருந்து வழிந்தோடிய ஒரு துளி இரத்தம், இந்த கல்வாரி மலையிலிருந்து வழிந்தோடிய ஒரு துளி இரத்தம் என் மீது விளட்டும் ஆண்டவரே. என்னுடைய எல்லா விதமான குற்றங்கள் இருந்தும் பாவங்கள் இருந்தும் என்னை பாதுகாக்கட்டும் ஆண்டவரே, தூய்மைப்படுத்தட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை நாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்துல அவருடைய மன்னிப்பை, இரக்கத்தை நாம் இறைஞ்சுவோம். நான் பாவிதான், ஆனாலும் இரத்தம் சிந்தினீர். இயேசுவே தெய்வமே, உம்முடைய இரத்தம் எங்களுக்கு வாழ்வு கொடுக்கிறது ஆண்டவரே. உம்முடைய இரத்தம் எங்களுக்கு நிலை வாழ்வை கொடுக்கிறது ஆண்டவரே. இயேசுவே தெய்வமே, உம்முடைய இரத்தத்தினால் நாங்கள் உம்மோடு இணைக்கப்பட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட மேலான கிருபைகளை, ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு தருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே என் மீட்பரே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவெளிப்பாடு புத்தகம் அதிகாரம் 5 இறை வார்த்தை 9 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். அவர்கள் புதியதொரு பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள். ஏட்டை எடுக்கவும் அதன் முத்திரைகளை உடைத்து பிரிக்கவும் தகுதி பெற்றவர் நீரே. நீர் கொல்லப்பட்டீர். உமது இரத்தத்தால் குலம், மொழி, நாடு, மக்களினம் ஆகிய அனைத்து நின்றும் மக்களை கடவுளுக்கென்று விலை கொடுத்து மீட்டு கொண்டீர் என்று நாம் வாசிக்கின்றோம். ஆம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பாடுகளின் வெள்ளியில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். பாடுகளின் வெள்ளி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதற்காக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார் என்பதை நினைவு கூறக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நாள். வார்த்தை மனுவுருவானார், நம்மிடையே குடிகொண்டார் என்ற இறைவார்த்தைக்கு இணங்க வார்த்தையானவர் மனித அவதாரம் எடுத்தார். மனித அவதாரம் எடுத்து நாம் வாழ்வு பெறுவதற்காக இதோ தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து நமக்காக இரத்தம் சிந்தி நமக்கு விடுதலை கொடுத்தவர் அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி இருக்கிறார். ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் அருள் கூர்ந்து இந்த நற்கருணை ஆராதனையில் நம்பிக்கையோடு பங்கெடுக்க உங்களை நான் அன்போடு வேண்டுகின்றேன். ஏனென்றால் இதோ இந்த ஆண்டவர் குலம், மொழி, நாடு, மக்களினம் எல்லாரையும் ஒன்று சேர்க்க தன்னுடைய இரத்தத்தினால் தூய்மைப்படுத்த இது தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார்.
ஆகவே இந்த வேளையில் இயேசுவே ஆண்டவரே, ஆராதனைக்குரியவரே, இதோ தன்னையே பலியாக நாங்கள் வாழ்வு பெற உம்மையே ஒப்பு கொடுத்தவரே, நாங்கள் ஆராதிக்கின்றோம். எங்கள் துதிகன மகிமைகளை, ஆராதனைகளை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் என்று சொல்லி இதோ இந்த பாடல் வாயிலாக ஆண்டவரை ஆராதித்து ஆர்ப்பரித்து நாம் புகழ்ந்து பாடுவோம். உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. காண்பவரே காப்பவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை. காண்பவரே காப்பவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. ஆம் ஆண்டவரே, ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நீர் என்பதை நாங்கள் விவிலியத்தில் கண்டிருக்கிறோம் ஆண்டவரே. விவிலியத்தில் நாங்கள் படித்திருக்கிறோம் தகப்பனே. இதோ ஆபிரகாமை எண்ணற்ற மக்களின் தலைவராக ஆண்டவர் நீர் அவருக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறேன், அவரை உயர்த்தி இருக்கிறேன். நீர் வாழும் தெய்வமாக இதோ இன்றளவும் எங்கள் மத்தியில் நீர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர் தகப்பனே. ஆபிரகாமை வழிநடத்தியது போல ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால் ஆண்டவரே நீர் எங்களை விலை கொடுத்து மீட்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட மேலான கிருபையை நினைத்து, ஆசீர்வாதங்களை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருக்கு நம்முடைய துதிகன மகிமைகளை, ஆராதனைகளை நாம் எடுத்துரைப்போம். ஆபிரகாமின் தேவனே ஆராதனை, ஈசாக்கின் தேவனே ஆராதனை. ஆபிரகாமின் தேவனே ஆராதனை, ஈசாக்கின் தேவனே ஆராதனை. யாக்கோபின் தேவனே ஆராதனை, யோசேப்பின் தேவனே ஆராதனை. யாக்கோபின் தேவனே ஆராதனை, யோசேப்பின் தேவனே ஆராதனை. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. எலியாவின் தேவனே, எலிசாவின் தேவனே, இதோ நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. இயேசுவே தெய்வமே, எலியாவுக்கு நீர் அவருடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து நெருக்கடியான வேளையில் ஆண்டவரே அவருக்கு தேவையான உடனிருப்பை நீர் கொடுத்தீர் ஆண்டவரே. அதே போல இதோ நாங்கள் எங்களுடைய அன்றாட வாழ்வில் சந்திக்கக்கூடிய போராட்டங்கள், நெருக்கடிகள், வேதனைகள் எல்லா நிலைகளிலும் ஆண்டவரே உம்முடைய உடனிருப்பை கொடுத்து எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருக்கு நம்முடைய நன்றிகளை, ஆராதனைகளை நாம் எடுத்துரைப்போம். எலியாவின் தேவனே ஆராதனை, எலிசாவின் தேவனே ஆராதனை. எலியாவின் தேவனே ஆராதனை, எலிசாவின் தேவனே ஆராதனை. விண்ணாளும் தேவனே ஆராதனை, மனுக்குலத்தை மீட்டவரே ஆராதனை. விண்ணாளும் தேவனே ஆராதனை, மனுக்குலத்தை மீட்டவரே ஆராதனை. உம்மை
ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. காண்பவரே காப்பவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை. காண்பவரே காப்பவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. 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 ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே இயேசுவே, விண்ணவரே மன்னவரே நல்லவரே, எங்களை ஆளுகை செய்பவரே, ஆராதனை. நாங்கள் வாழ்வு பெறுவதற்காக இயேசுவே ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால் எங்களை ஒன்று சேர்த்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தினால் எங்களை விடுதலை கொடுத்ததற்காக, எங்களை தூய்மைப்படுத்தினதற்காக, எங்களுக்கு வாழ்வு கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வீணான நடத்தையினின்று, முன்னோர்களுடைய சாபங்களினின்று ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால் எங்களுக்கு விடுதலை தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படியே வல்லமையோடு கரங்களை மேலே எடுத்து துதிப்போமா? நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அப்படியே இந்த நேரத்தில் ஆண்டவர் அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி வந்திருக்கிறார். இந்த ஆண்டவர் அப்படியே நாம் துதிப்போமா? ஹalleluya 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 ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் தூய் ஆவியானவரே. இம்மட்டுமாய் நீர் எங்களை பாதுகாத்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தினால் நீர் எங்களை மீட்டிருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தினால் நீர் எங்களை விலை கொடுத்து மீட்டிருக்கிறீர் ஆண்டவரே. இயேசுவே தெய்வமே, இப்படிப்பட்ட மேலான கிருபைகளை, ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு தந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என்னுடைய எல்லா விதமான பாவங்களில் இருந்தோம், முன்னோர்களுடைய வீணான நடத்தையில் நின்றோம், சாபங்களில் இருந்தோம் தெய்வமே, நீர் எங்களை பாதுகாத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே தெய்வமே, உம்முடைய ஆணி பழுதேற்ற கரத்திலிருந்து வழிந்தோடிய இரத்தம் எங்களுடைய கரங்களை புனிதப்படுத்தும்படியாய் ஆண்டவரே, உம்முடைய விழாவிலிருந்து வழிந்தோடிய இரத்தம் எங்களுடைய திருச்சபையை புனிதப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிரச்சிலிருந்து வழிந்தோடிய இரத்தம் தெய்வமே எங்களுக்கு நல்ல எண்ணங்களை தரும்படியாய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே தெய்வமே, உம்முடைய இரத்தம் எங்களுக்கு வாழ்வு கொடுக்கிறது ஆண்டவரே. உம்முடைய இரத்தம் எங்களுக்கு நிலை வாழ்வை கொடுக்கிறது ஆண்டவரே. இயேசுவே தெய்வமே, உம்முடைய இரத்தத்தினால் நாங்கள் உம்மோடு இணைக்கப்பட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட மேலான கிருபைகளை, ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு தருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதரே சகோதரிகளே, லேவியர் புத்தகம் அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 1 முதல் 6 நம்ம வாசிக்கிறோம். என்ன அப்படின்னா, அங்கு பல்வேறு விதமான நேர்ச்சி பலிகள் ஆண்டவருக்கு செலுத்தப்படுகின்றன. அதில் ஒன்று என்ன அப்படின்னா, பழுதற்ற காளைகள் அங்கே ஆண்டவருக்கு பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இப்போ நம்ம ஊரெல்லாம் பார்க்குறோம். என்ன அப்படின்னா, இந்த அந்தோனியார் கோயில், செபஸ்தியார் கோயில், இன்னும் பிற ஆலயங்களில் ஆடு வெட்டுறது, கிடா வெட்டுறது இதெல்லாம் பார்க்குறோம்.
நேர்ச்சியாக ஒப்பு கொடுக்குறாங்க. என்ன, கடவுள் தங்களுக்கு வந்து நல்லது செஞ்சிருக்கிறாரு. ஒருவேளை வீடு கட்டி இருக்கலாம், அல்லது வந்து திருமணம் நிறைவேறி இருக்கலாம், அல்லது குழந்தை பிறந்து இருக்கலாம், அல்லது உங்களுடைய விண்ணப்பங்கள் பல நாட்களாக நீங்கள் வந்து ஆண்டவர்கிட்ட வேண்டி இருப்பீங்க. இப்போ மக்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஆண்டவருக்கு நீங்கள் நேர்ச்சி பலிகளை நீங்கள் வந்து செலுத்துகிறீர்கள். அப்போது அந்த ஆடோ அல்லது கோழியோ நீங்கள் ஆண்டவருக்கு பலியாக ஒப்பு கொடுக்கக்கூடியது அப்பழுக்கற்றதாக, பழுத எந்த விதமான குறைவும் இல்லாததாக அந்த பலிகள் வந்து இருக்க வேண்டும் என்பதை இங்கே லேவியர் புத்தகம் அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 1 முதல் 6 வரை வரக்கூடிய பகுதியில் நாம் வந்து பார்க்கிறோம். இது கடவுளுக்கு நம்ம நேர்ச்சி பலி செலுத்துறது. இன்னும் நம்ம வந்து பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்னா, பாவத்திற்கு கழுவாயாக என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா, நமக்கு வந்து அங்கே ஒரு ஆடு ஆண்டவருக்கு வந்து பலியாக வந்து ஒப்பு கொடுக்கப்படுகிறது. உதாரணமாக லேவியர் புத்தகத்தில் அதிகாரம் 4 இறை வார்த்தை 27 நம்ம இப்படியாக வாசிக்கிறோம். என்ன அப்படின்னா, பொதுமக்களில் ஒருவர் ஆண்டவரின் கட்டளைகளில் எதையாவது அறியாமையால் மீறி பாவம் செய்து குற்றத்திற்குள்ளானார். தாம் செய்தது பாவம் என்று அவருக்கு தெரிய வரும்போது அவர் செய்த பாவத்தை முன்னிட்டு பழுதற்ற ஒரு வெள்ளாட்டு பெண் குட்டியை பலியாக கொண்டு வருவர். இப்போ பாருங்க, இன்றைக்கு நம்ம எல்லாருமே கடவுளுடைய கட்டளைகள் 10 கட்டளைகள் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் கடவுள் வந்து ஒரே கட்டளையாக கொடுக்கிறாரு. நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை வந்து அன்பு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி கடவுள் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, ஒரே கட்டளை வந்து கொடுத்துருக்கிறார். நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம், அன்பு செய்யணும், இரக்கம் காட்டணும், பரிவுள்ளவர்களாக இருக்கணும், கருணை காட்டணும் அப்படின்னு வந்து நினைக்கிறோம். ஆனால் நம்மளை அறியாமல் என்ன செய்யுது அப்படின்னா, கோபம் வருது, பொறாமை வருது, மன்னிக்க முடியலை, விட்டு கொடுக்க முடியலை, ஏற்றுக்கொள்ள முடியலை. அந்த காயம் அப்படியே ஒரு மாதிரி பழி வாங்கக்கூடிய எண்ணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நிலை. இதெல்லாம் என்ன சார், நம்முடைய அறியாமையினால் செய்யக்கூடிய பாவங்கள். இதுதான் வந்து இங்கே லேவியர் புத்தகம் அதிகாரம் 4 இறை வார்த்தை 27 நம்ம வந்து வாசிக்கின்றோம். என்ன அப்படின்னா, மக்கள் தங்களுடைய அறியாமையினால் பாவம் செய்கின்ற பொழுது, எப்போ நான் வந்து பாவம் செஞ்சுட்டோம் அப்படின்னு உணர்கின்றார்களோ அப்போ ஒரு வெள்ளாட்டு பெண்குட்டியை இன்னும் என்ன செய்கிறாங்க, ஆண்டவருக்கு பாவத்திற்கு கழுவாயாக வந்து ஒப்பு கொடுக்கக்கூடியதை நாம் வந்து பார்க்கிறோம். அதே போல தான் லேவியர் புத்தகத்தில் அதிகாரம் 16 மற்றும் 17 நம்ம வந்து வாசித்தோம் அப்படின்னா, அங்கு பாவக்கழுவாய் நிறைவேற்றுவதற்காக, சரிங்களா, பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக அங்கே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவருக்கு ஒரு கிடாயை என்ன செய்கிறாங்க, அங்கே பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். அப்போ பழைய ஏற்பாட்டில் ஆண்டவருக்கு நேர்ச்சி செலுத்துவதற்காக வந்து பலி ஒப்பு கொடுக்கிறாங்க. அதே போல் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இப்போ இதெல்லாம் வந்து பழைய ஏற்பாட்டில் சடங்கு முறைப்படி நடக்கிறது. இதை நம்ம எங்கே வாசிக்கிறோம் அப்படின்னா, எபிரேயருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 9 இறை வார்த்தை 22 நம்ம வந்து இப்படியாக வாசிக்கிறோம். உண்மையில் திருச்சட்டத்தின்படி ஏறக்குறைய எல்லாமே இரத்தத்தினால் தூய்மையாக்கப்படுகின்றன, இரத்தம் சிந்துதலின்றி அங்கு பாவ மன்னிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே எபிரேயருக்கு எழுதிய புத்தகத்தினுடைய ஆசிரியர் நமக்கு வந்து எடுத்துரைக்கிறாரு. அப்போ இயேசுவின் காலம் வர நீ என்ன நடக்குது அப்படின்னா, அங்கு இரத்தம் அல்லது பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அது எல்லாம் சடங்கு முறைப்படி என்ன செய்யப்படுறாங்க அப்படின்னா, அவர்கள் வந்து தூய்மைப்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் இப்போ இயேசு என்ன பண்ணுறார் அப்படின்னா, தன்னை நமக்கு நாம் வந்து பாவத்திலிருந்து விடுதலை பெற என்ன செய்கிறார் அப்படின்னா, தன்னை பலியாக ஒப்பு கொடுக்கிறார், இரத்தம் சிந்துகிறார். இப்போ இயேசு என்ன பண்ணுறாரு, இரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்கள் இருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறாரு. இதை நம்ம எங்கே வாசிக்கிறோம் அப்படின்னா, எபிரேயருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 6 முதல் 15 வரை நம்ம வந்து இப்படியாக வாசிக்கிறோம். இதை நம்ம எங்கே வாசிக்கிறோம் அப்படின்னா, எபிரேயருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 6 முதல் 15 வரை வாசிக்கின்றோம். அதிலும் குறிப்பாக 12வது வசனத்திலிருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அங்கே எப்படி இயேசு ஆண்டவர் தன்னை இந்த ஆற்றுக்கு பதிலாக அல்லது மாற்றுக்கு பதிலாக பலியாக ஒப்பு கொடுக்கிறாரு, ரத்தம் சிந்தி நமக்கு வந்து மீட்பு கொடுத்திருக்கிறாரு, விடுதலை கொடுத்திருக்கிறார் என்பதை நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியும். பாருங்க, 12வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் பலியாக படைத்த இரத்தம் வெள்ளாட்டு கிடாய்கள் கன்று குட்டிகள் ஆகியவற்றின் இரத்தம் அல்ல, அவரது சொந்த இரத்தம் தாமே.
அவர் ஒரே ஒரு முறை தூயகத்திற்குள் சென்று எக்காலத்திற்குமென அதை படைத்து நமக்கு என்றும் உள்ள மீட்பு கிடைக்கும்படி செய்தார். வெள்ளாட்டு கிடாய்கள், காளைகள் இவற்றின் இரத்தமும் பிடாரியின் சாம்பலும் தீட்டுப்பட்டவர்கள் மீது தெளிக்கப்படும் போது சடங்கு முறைப்படி அவர்கள் தூய்மை பெறுகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவின் இரத்தம் வாழும் கடவுளுக்கு நாம் வழிபாடு செய்யுமாறு சாவுக்கு அழைத்து செல்லும் செயல்களிலிருந்து நம் மனச்சான்றை எத்துணை மிகுதியாய் தூய்மைப்படுத்துகிறது. ஏனெனில் என்றுமுள்ள தூய ஆவியினால் தம்மை தாமே கடவுளுக்கு மாசற்ற பலியாக ஒப்பு கொடுத்தவர் அவரே என்று சொல்லி, இங்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு விடுதலை கொடுக்க, நம்முடைய மனச்சான்றை தூய்மைப்படுத்த, நம்மை புனிதமாக்க என்ன செய்கிறார் அப்படின்னா தன்னுடைய இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். இப்போ உதாரணமா நமக்கு இரத்தம் தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு ஆட்டோட இரத்தத்தையும் மாட்டோட இரத்தத்தையும் நமக்கு செலுத்துவதில்லை. மாறாக ஒரு மனிதனுடைய இரத்தத்தை என்ன செய்கிறோம் அப்படின்னா, இப்போ என்னுடைய இரத்தம், எனக்கு என்ன இரத்த பிளட் குரூப் வகை இருக்குது, அப்போ அந்த பிளட் குரூப்பை தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஏற்ற முடியும். கண்டவும் மனிதனுடைய இரத்தத்தை ஏற்ற முடியாது. அதே போல் பழைய ஏற்பாட்டில் என்ன நடக்குது அப்படின்னா, அங்கு ஒரு சடங்கு முறைப்படி பாவத்தினுடைய கழுவாயாக ஆண்டவருக்கு நேர்ச்சி பலி செலுத்த அல்லது மற்ற காரியங்களுக்கு நன்றி செலுத்த, பாதுகாப்பதற்கு என்று பல்வேறு விதங்களில் ஆண்டவருக்கு பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அதில் ஒரு ஆட்டுக்கிடாய்கள், வெள்ளாட்டு கிடாய்கள் அல்லது ஒரு காளை இவற்றின் இரத்தம் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மனித அவதாரம் எடுக்கிறார். எதற்காக மனித அவதாரம் எடுக்கிறார் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய இரத்தத்தினால தான் இன்னொரு மனிதனுக்கு மீட்பு கொடுக்க முடியும், இன்னொரு மனிதனுக்கு விடுதலை கொடுக்க முடியும் என்று சொல்லி தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் இயேசுவினுடைய பாடுகளின் வெள்ளியில நம்ம பயணித்து கொண்டு இருக்கிறோம். இயேசு எப்படியெல்லாம் நமக்காக வேதனைகளை அடைந்தார், நிந்தைகளை அடைந்தார், அவமானங்களை அடைந்தார், இரத்தம் சிந்தினார் என்று பல்வேறு விதங்களில் நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். நற்கருணை ஆராதனையில் நாம் பங்கெடுத்து கொண்டு இருக்கிறோம். இந்த வேளையில இயேசுவின் இரத்தம் நம்முடைய எல்லா விதமான பாவங்கள் இருந்தும் நமக்கு விடுதலை கொடுக்கிறது, நம்மை தூய்மைப்படுத்துகிறது என்கிற அந்த ஒரு புரிதலை, அந்த நம்பிக்கையை கொண்டு இந்த மன்னிப்பு பாடல்ல, ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால் நீங்க எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறீங்க, என்னுடைய எல்லா விதமான பாவங்கள் இருந்தும் மன்னிச்சிருக்கிறீங்க, என்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி இருக்கிறீங்க, என்னுடைய இதயத்தை உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய சிரசிலிருந்து வழிந்தோடிய இரத்தம், உம்முடைய உடலிலிருந்து வழிந்தோடிய ஒரு துளி இரத்தம், இந்த கல்வாரி மலையிலிருந்து வழிந்தோடிய ஒரு துளி இரத்தம் என் மீது விளட்டும். ஆண்டவரே, என்னுடைய எல்லா விதமான குற்றங்கள் இருந்தும் பாவங்கள் இருந்தும் என்னை பாதுகாக்கட்டும். ஆண்டவரே, தூய்மைப்படுத்தட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை நாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்துல அவருடைய மன்னிப்பை, இரக்கத்தை நாம் இறைஞ்சுவோம். நான் பாவிதான், ஆனாலும் நேரத்தம் சிந்தினே, இன்று உம் பிள்ளை நான், இசையா இன்று உம் பிள்ளை நான். நான் பாவிதான், ஆனாலும் நேரத்தம் சிந்தினே, இன்று உம் பிள்ளை நான், இசையா இன்று உம் பிள்ளை நான். ஆம் ஆண்டவரே, இது உம்முடைய இரத்தத்தினால் நீர் எங்களை மீட்டிருக்கிறீர். தெய்வமே, ஆட்டினுடைய இரத்தம், வெள்ளாட்டு கிடாவுடைய இரத்தம் சடங்கு முறைப்படி எங்களை தூய்மைப்படுத்துகிறது என்று உணர்ந்து நம்முடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு கையளித்து ஆண்டவரை நாங்கள் வாழ்வு பெறுவதற்காக அவர் இரத்தம் சிந்த வைத்து, ஆண்டவரே இயேசுவே, இதோ இந்த நாளில் நம்முடைய பாடுகளை நாங்கள் தியானித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் எங்களுடைய சுயநலத்தினால் ஆண்டவரே
எங்களுடைய பலவீனத்தினால் செய்த எல்லா விதமான குற்றங்களையும் உம்முடைய இரத்தத்தினால் கல்வி அருளும்படியாய், எங்களை புனிதப்படுத்தும்படியாய், எங்களை தூய்மைப்படுத்தியுள்ளபடியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை நாம் ஒப்புக் கொடுத்து ஆண்டவருடைய இரக்கத்தை, ஆண்டவருடைய மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். நான் செய்த பாவமையா, உம் கை காலிலே காயமெல்லாம் நான் செய்த பாவமையா. நான் பாவிதான், ஆனாலும் நீ இரத்தம் சிந்தினீர். இன்று உம் பிள்ளை நான் இசையா, என்று உம் பிள்ளை நான். இயேசுவே ஆண்டவரே, எங்களுடைய சிந்தனையினால், ஆண்டவரே எங்களுடைய வார்த்தையினால், எங்களுடைய கரங்களினால் தவறான வழிகளை, தவறான பாதைகளை பின்பற்றியதினால் செய்த எல்லா விதமான குற்றங்களையும் உம்முடைய பிரசன்னத்திற்கு முன்பாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சிரசிலிருந்து வழிந்தோடிய இரத்தம் ஆண்டவரே எங்களுடைய எண்ணங்களை புனிதப்படுத்தும்படியாய், நல் எண்ணங்களை வழிகாட்டுதலை தந்திருளும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. என்னுடைய இதயத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கரங்களிலிருந்து வழிந்தோடிய இரத்தம் தெய்வமே, இதோ எங்களுக்கு தேவையான விடுதலையை தரும்படியாய், எங்களுக்கு தேவையான பாதுகாப்பை தந்திருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கரங்களினால் செய்த எல்லா விதமான குற்றங்களையும் உம்முடைய ஆணி பழுதேற்ற கரத்திலிருந்து வழிந்தோடிய இரத்தம் கழுவுவதாக, தூய்மைப்படுத்துவதாக என்று சொல்லி நாம் செய்த குற்றங்கள், நம்முடைய கரங்களினால் செய்த குற்றங்கள், கடவுளுடைய கட்டளைக்கு புறம்பாக வாழ்ந்த தருணங்கள் எல்லாவற்றையும் நாம் ஒப்புக் கொடுத்து ஆண்டவரிடத்தில் நாம் மன்னிப்பு வேண்டுவோம். உம் கை காலிலே வழிந்தோடிடும் திரு ரத்தம் எனக்காகத்தான். நான் பாவிதான், ஆனாலும் நீர் ரத்தம் சிந்தினீர். இன்று உம் பிள்ளை நான் இசையா, என்று உம் பிள்ளை நான். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதரே சகோதரிகளே, இயேசுவின் இரத்தம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, நம்மை அது தூய்மைப்படுத்துகிறது, புனிதப்படுத்துகிறது. பாருங்க, நம்ம யோவானுக்கு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 5 முதல் 10 வரை நம்ம இப்படியாக வாசிக்கிறோம். அதிலும் குறிப்பாக 7வது வசனத்தில், அவர் ஒளியில் இருப்பது போல நாம் ஒளியில் நடப்போமானால் ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போம். மேலும் அவர் மகனாகிய இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும் அப்படின்னு சொல்லி
இங்கே யோவானுக்கு எழுதிய அந்த முதல் திருமுகத்தில் நம்ம வந்து வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, ரொம்ப அழகான வார்த்தை என்ன அப்படின்னா, அவர் ஒளியில் இருப்பது போல் நாம் ஒளியில் நடப்போமானால் ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம நல்லவங்களாக இருக்க ஆசைப்படுறோம், நம்ம வந்து தூய்மையாக வைத்திருக்க ஆசைப்படுறோம். அப்புறம் என்ன பண்ணுறோம்? கோயிலுக்கு போகிறோம், இறை வார்த்தையை வாசிக்கிறோம், ஜெபமாலை சொல்கிறோம், சரிங்களா, திருப்பலியில் பங்கெடுக்கிறோம், நாக்கு நெட்டி நன்மை வாங்குகிறோம், எல்லாம் செய்கிறோம். இதெல்லாம் பங்கெடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, திருப்பலி முடிந்த உடனே வீட்டுக்கு போகிறப்ப அல்லது வீட்டுக்கு போன உடனே பழைய வாழ்க்கை வந்து வாழ்கிறோம் அப்படின்னா அதில் எந்த விதமான புண்ணியமும் இல்லை. திருப்பலியில் பங்கெடுத்து நற்கருணை ஆராதனையில் பங்கெடுத்து என்ன அதனுடைய இதயத்தை புனிதப்படுத்தலை, நம்முடைய வாழ்க்கையை அது வந்து புனிதப்படுத்தலை அப்படின்னா அதனால் நமக்கு எந்த விதமான பயனும் பலனும் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இயேசுவோடு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒளி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் வந்து மாறணும். உதாரணமாக சைக்கிள் ஓட்டுறோம், அதில் வந்து அந்த டைனமோ பயன்படுத்துவாங்க. அந்த சைக்கிளில் வந்து லைட் எரியும், அது பின்னாடி வந்து டைனமோ வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த டயரில் வந்து உரசிக்கிட்டே வரும். அது எந்த அளவுக்கு டயரில் உரசுதோ உரச அங்கே என்ன நடக்குது அப்படின்னா அங்கே வந்து அது சார்ஜ் ஆகி இந்த பேட்டரியில் வந்து சார்ஜ் ஆகி அந்த லைட்டுக்கு வந்து என்ன செய்யுது அப்படின்னா அது வந்து மின்விளக்கானது வந்து எரியக்கூடியதை நாம் வந்து பார்க்குறோம். அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆண்டவரோடு இருக்கிறோம், ஆண்டவரோட பயணிக்கிறோம் அப்படின்னா, இவரோட இணைந்து இருக்கிறோம் அப்படின்னா இவர்கிட்ட இருக்கக்கூடிய இந்த நல்ல காரியங்கள் நல்ல தன்மைகள் என்ன பண்ணணும் அப்படின்னா அது நம்முடைய பேச்சில், நம்முடைய பார்வையில், நம்முடைய செயல்பாடுகளில் அது வந்து ஒளியாக வந்து வெளிப்பட வேண்டும். அப்படி அது வந்து ஒளியாக வெளிப்படலை அப்படின்னா நாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு இரட்டைத்தனமான அல்லது வெளிவேடத்தனமான வாழ்க்கையை நாம் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் பல நேரங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கடவுளோடு இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நமக்குள்ள நிறைய வன்மம், இப்படி பழிவாங்கக்கூடிய எண்ணம், இப்படி மன்னிக்க முடியாத சூழல் நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போ கடவுள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இங்கே பாருப்பா, உங்களை நான் தூய்மைப்படுத்துவதற்காகத்தான் நான் வந்து என்ன பண்ணினேன் அப்படின்னா நான் நகரத்தின் வெளியில் வந்து உங்களுக்காக ரத்தம் சிந்தினேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. பாருங்கள், எபிரேயருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 13 இறைவார்த்தை 12 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். இதனால்தான் இயேசுவும் தம் சொந்த இரத்தத்தால் மக்களை தூயவராக்க நகர வாயிலுக்கு வெளியே துன்புற்றார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம் போக்கு ஆடு அப்படிங்கிற ஒரு 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 கருத்து, ஒரு கான்செப்ட் வந்து இருக்குது. அந்த போக்காடு என்ன அப்படின்னா, இப்போ நம்ம மக்கள் ஒரு 100 பேர் இருக்கிறோம் அப்படின்னா இந்த 100 பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு கிடாயை கொண்டுட்டு வர்றாங்க. அந்த கிடாயை கொண்டு என்ன பண்ணுறாங்க, 2 கிடாயை கொண்டு வருவாங்க. அந்த 2 கிடாயை ஒன்று சீட்டு குலுக்கி போடுவாங்க. ஒரு கிடாய் வந்து அது வந்து ஆண்டவருக்கு பலியாக ஒப்பு கொடுக்க, இன்னொரு கிடாய் என்ன அப்படின்னா அந்த சீட்டு குலுக்கி போட்டு எந்த ஆடு மீது இருக்குதோ அந்த ஆட்டின் மீது என்ன பண்ணுவாங்க, 100 பேர்த்தோட பாவங்களை வந்து சுமத்துவாங்க. அந்த ஆட்டு சுமத்தி அந்த அது குருவான் என்ன செய்வார் அப்படின்னா அதற்காக ஜெபம் பண்ணுவார். ஜெபம் பண்ணதுக்கப்புறம் தன்னுடைய பாவங்கள், மக்களுடைய பாவங்களை எல்லாம் அந்த ஆட்டின் மேலே சுமத்தி அது வந்து பாளையத்திற்கு வெளியே, ஊருக்கு வெளியே கொண்டு போகிறாங்க. அங்கே போய் என்ன பண்ணுவோம், அதற்கென்று ஒரு ஆள் நியமிக்கப்பட்டிருப்பார். இப்போ அந்த ஆள் என்ன பண்ணுவார், அதற்கென்று உடையை உடுத்தி அது வந்து பாளையத்திற்கு வெளியே வந்து கொண்டு போவாங்க. வெளியே கொண்டு போய் அங்கே பாலைவனத்தில் தண்ணி இல்லாமல் இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள், காட்டு விலங்குகள் அல்லது வந்து வேறு ஏதாவது விஷப்பூச்சிகள்லாம் கடித்து அது சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் பட்டினியோடு என்ன செய்யணும் அப்படின்னா இறந்து போகக்கூடிய ஒரு நிலை. எப்படி மக்களுடைய பாவங்களை போக்குவதற்கு கழுவாயாக இந்த போக்கு ஆடானது வந்து பாளையத்திற்கு வெளியே, ஊருக்கு வெளியே வந்து என்ன செய்யுதுன்னா அவங்க வந்து அடிக்கப்படுகிறதோ அல்லது வந்து விடப்படுகிறதோ, அதே போல இங்கே எபிரேயருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 13 இறைவார்த்தை 12 நம்ம வாசிப்பது போல என்ன அப்படின்னா நம்மை தூய்மைப்படுத்துவதற்காக, நம்மை தூய மக்களிடமாக உருவாக்குவதற்காக ஏசாண்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா அந்த நகர வாயிலுக்கு, எருசலேமுக்கு வெளியில் என்ன செய்யப்படுறார் அப்படின்னா அவங்க வந்து ரத்தம் சிந்துகின்றார். ஆகவே பிரியமானவர்களே, இப்போ எதற்காக ரத்தம் சிந்துறாரு, நாம தூய்மை உள்ளம் கொண்ட பிள்ளைகளாக. நம்மகிட்ட என்ன இருக்குது அப்படின்னா வன்மம் இருக்கிறது, அந்த பரத்தமை இருக்கிறது. பாருங்க, நம்ம தெசலோனிக்கருக்கு முதல் புத்தகம் அதிகாரம் 4
இறைவார்த்தை 3 இப்படியாக வாசிக்கிறோம். நீங்கள் தூயவராவதே கடவுளுடைய திருவுளம், பரத்தமையை நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்று என்ன செய்கிறார் அப்படின்னா அங்கே பவுலுடைய ரொம்ப அழகாக எடுத்துரைக்கிறார். அப்போ அந்த உள்ளத்துக்குள்ள பரத்தமை இருக்கிறது, கெட்ட எண்ணங்கள் இருக்கிறது, ஊனியல்பின் நாட்டங்கள் இருக்கிறது. அப்போ இந்த ஊனியல்பின் நாட்டங்கள், பரத்தமை, கெட்ட எண்ணங்கள், இதிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக இயேசு ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா ரத்தம் சிந்தி இருக்கிறாரு. பிரியமானவர்களே, நம்ம இன்னும் வாசிக்கிறோம் என்ன அப்படின்னா யோவான் நற்செய்தி அதிகாரம் 17 வாசிக்கிறோம். அங்கே ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்காக மன்றாடுறார். என்ன அப்படின்னா, ஆண்டவரே உண்மையினால் இவர்களை அர்ப்பணமாக்கியறலும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சீடர்களுக்காக மன்றாடுவதை, தன்னுடைய சீடர்களில் தந்தை கடவுளிடத்திலிருந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னும் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் புத்தகம் அதிகாரம் 6 அங்கே பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா ரத்தம் சிந்தி விலை கொடுத்து நம்ம மீட்டு இருக்கிறார். அப்போ ரத்தம் சிந்தி விலை கொடுத்து ஆண்டவர் மீட்டு இருக்கிறாரு. எதற்காக மீட்டு இருக்கிறார் அப்படின்னா அங்கே 20வது வசனத்தில் வாசிக்கிறோம், உங்களுடைய உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள். அப்போ இந்த உடல் யாருக்குரியது அப்படின்னா கடவுளுக்குரியது. இப்போ கடவுள் யாருக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார் அப்படின்னா நமக்காக, நாம் வாழ்வை பெறுவதற்காக, நம்மை தூய்மைப்படுத்துவதற்காக என்ன பண்ணியிருக்கிறாரு? ரத்தம் சிந்தி இருக்கிறாரு. பாருங்க, லேவியர் புத்தகம் அதிகாரம் 20 இறை வார்த்தை 7 இப்படியாக வாசிக்கிறோம். சரிங்களா? அங்கு ரொம்ப அழகா ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்கிறது, நீங்கள் உங்களை புனிதப்படுத்தி தூயவர் ஆகுங்கள், ஏனெனில் நான் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்று குறிப்பிடுகிறார். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பாடுகளின் வெள்ளி, பெரிய வெள்ளியில, புனித வெள்ளியில நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா நம்மை நாம் தூயவராக வைத்திருக்க வேண்டும். அப்போ எப்படி நம்ம தூய்மையாக வைத்திருக்க முடியும்? கடவுளுடைய இரத்தத்தினால. ஏன்? கடவுளுடைய இரத்தம் நமக்கு வல்லமையை கொடுக்கிறது, நமக்கு வெற்றியை கொடுக்கிறது, நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது, எல்லா விதமான அடிமைத்தனத்திலிருந்தும் நமக்கு மீட்பை கொடுக்கிறது. அதே போல கடவுளை கண்டுகொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தை, சிறப்பு பேற்றினை கடவுளுடைய இரத்தம் நமக்கு கொடுக்கிறது. பாருங்க, நம்ம வாசிக்கிறோம் எங்க அப்படின்னா நம்ம மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 வாசிக்கிறோம், தூயதோர் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அப்போ இயேசுவின் ரத்தம் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா நம்முடைய இதயத்தை தூய்மைப்படுத்துகிறது, தூய மக்களினமாக நம்மை உருமாற்றுகிறது. ஏன் நம்மை உருமாற்றுகிறது அப்படின்னா அவருடைய சாயலை நாம் கொண்டிருக்க, அவரை நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில பிரதிபலிக்க, அவர் எப்படி நமக்கு வாழ்வு கொடுத்தாரோ அதே போல நாமும் பிறருக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக, பிறருக்கு ஒளி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழணும், வழிகாட்டணும் என்கிற அந்த அடிப்படை நோக்கம்தான். ஆகவே இந்த நேரத்தில், இந்த நற்கருணை ஆராதனையில நம்ம பங்கெடுத்திருக்கிறோம். ஆகவே இந்த நேரத்தில் நான் ஜெபிப்போம். ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய ரத்தம் எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்குது, உம்முடைய ரத்தம் எங்களுக்கு விடுதலையை கொடுக்குது, உம்முடைய ரத்தம் எங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறது, உம்முடைய ரத்தம் எங்களுக்கு மீட்பை கொடுக்கிறது. ஆகவே உம்முடைய ரத்தத்தினால் எங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளையும், பரத்தமை, ஊனிவி நாட்டங்கள், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, இப்படி எல்லா விதமான தீமையான எண்ணத்திலிருந்து நாம் விடுதலை பெற்று தூய மக்களினமாக வாழ வேண்டிய அருளை ஆசிரை இறைவன் நமக்கு தந்தரல. இந்த நாளில் நம்மை நாம் ஒப்பு கொடுத்து இந்த பாடல் வாயிலாக ஆண்டவருடைய இரக்கத்தை, ஆண்டவருடைய அருளை, ஆசிரை நாம் பெற்றுக்கொள்வோம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே.
ஆம் ஆண்டவரே, நாங்கள் திருவெளிபாடு புத்தகம் அதிகாரம் 21 இறைவார்த்தை 27 நாங்கள் இப்படியாக வாசிக்கிறோம். ஆனால் தீட்டுப்பட்டது எதுவும் ஒருபோதும் அதில் நுழையாது. அதுபோல் அருவருப்பானது செய்வோரும் பொய்யரும் அதில் நுழைய மாட்டார்கள். ஆட்டுக்குட்டி வைத்திருக்கும் வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்பட்டவர்கள் மட்டுமே அதில் நுழைவார்கள் என்று அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால் நாங்கள் தூய்மைப்பட வேண்டும் ஆண்டவரே. புனித மக்களினமாக வாழ வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே தெய்வமே, வாழ்வின் நூலில் எங்களுடைய பெயர்கள் எழுதப்பட வேண்டும் ஆண்டவரே, குறிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. எங்களை நீர் பலப்படுத்தும், எங்களை ஆசீர்வதியும், எங்களை கழுவும், எங்களை தூய்மைப்படுத்தும் என்று சொல்லி நம்மை நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். இயேசுவின் இரத்தத்திலே வல்லமை உண்டு, இயேசுவின் இரத்தத்திலே நன்மைகள் உண்டு. இயேசுவின் இரத்தத்திலே வல்லமை உண்டு, இயேசுவின் இரத்தத்திலே நன்மைகள் உண்டு. இயேசுவின் இரத்தத்தை பெற்று கொண்டால் நீயும் வல்லமையை பெற்றிடுவாய். இயேசுவின் இரத்தத்தை பெற்று கொண்டால் நீயும் வல்லமையை பெற்றிடுவாய். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. திருவெளிபாடு புத்தகம் அதிகாரம் 7 இறைவார்த்தை 14 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். நான் அவரிடம், என் தலைவரே, அது உமக்குத்தான் தெரியும் என்றேன். அதற்கு அவர் என்னிடம் கூறியது, இவர்கள் கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள் தங்களின் தொங்கல் ஆடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள் என்று சொல்லி, எப்படி தங்களுடைய பாவம், கொடிய வேதனை, எல்லா விதமான துயரங்கள் அனைத்திலும் இருந்தும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தங்களை வெண்மையாக்கி கொண்டார்கள் என்று நாம் திருவெளிபாடு புத்தகத்தில் வாசிக்கிறோம். ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இது நம்முடைய துன்பம், நம்முடைய துயரம், கலக்கங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாடுகளுக்குள்ளாய், ஆண்டவருடைய இரத்தத்திற்குள்ளாய் நம்ம ஒப்பு கொடுப்போம். எப்படி அங்கு திருவெளிபாடு புத்தகத்தில் வாசிப்பது போல ஆட்டுக்குட்டின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டார்களோ, அதே போல நீங்களும் நானும் ஆட்டுக்குட்டின் இரத்தத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுத்து, இயேசுவே ஆண்டவரே, எங்களை புதிய மக்களினமாக, தூய மக்களினமாக, புது படைப்பாக எங்களை உருமாற்றும் ஆண்டவரே. உம்முடைய இரத்தம் எங்கள் மீது தெளிக்கப்படுவதாக, உம்முடைய இரத்தம் எங்களுக்கு மீட்பை தருவதாக என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். இயேசுவின் இரத்தத்திலே இரக்கம் உண்டு, இயேசுவின் இரத்தத்திலே பரிவும் உண்டு. இயேசுவின் இரத்தத்திலே இரக்கம் உண்டு, இயேசுவின் இரத்தத்திலே பரிவும் உண்டு. இயேசுவின் இரத்தத்தை பெற்று கொண்டார் நீயும் இரக்கத்தை பெற்றிடுவாய். இயேசுவின் இரத்தத்தை பெற்று கொண்டார் நீயும் இரக்கத்தை பெற்றிடுவாய். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. இயேசுவின் ரத்தம் ஜெயமே, இயேசுவின் ரத்தம் ஜெயமே. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய இரத்தத்தினால் எங்களுக்கு நீ மீட்பை கொடுத்திருக்கிறீர், விடுதலையை கொடுத்திருக்கிறீர், இரக்கத்தை கொடுத்திருக்கிறீர், எங்களை தூய்மையாக்கி இருக்கிறீர், புதுப்படைப்பாக எங்களை உருமாற்றி இருக்கிறீர் ஆண்டவரே. இயேசுவே தெய்வமே, இப்படிப்பட்ட மேலான கிருபையை இதோ இந்த நாளில் நீர் எங்களுக்கு தந்ததை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, இதோ இந்த நாளில் ஆண்டவரே, நீர் எப்படி எங்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக உம்மையே நீர் ஈகம் செய்தீரோ, அதே போல நாங்களும் பிறர் வாழ்வதற்கு எங்களையே முழுமையாக அர்ப்பணிக்க, பிறருடைய வாழ்வுக்கு தேவையான வழிகாட்டுதலை கொடுக்க, பிறருடைய வாழ்வை திடப்படுத்த, உற்சாகம் கொடுக்க, ஊக்கம் கொடுக்க, நம்பிக்கையை கொடுக்க, ஆண்டவரே
எங்களுக்கு தேவையான நல் மனதினை, ஆண்டவரே நல்ல எண்ணங்களை, நல்ல வழிகாட்டுதலை, ஞானத்தினை நிறைவாய் தந்திருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, இதோ உம்முடைய பாடுகளில் தியானித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் இது வெறுமனே சடங்காக மாறிவிடாமல் பிறருடைய துன்பத்தில் நாங்கள் துணை நிற்கக்கூடிய பிள்ளைகளாக, பிறருக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக, ஆண்டவரே பிறருடைய கண்ணீரில் பிறருடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ வேண்டிய அந்த ஞானத்தினை, நல் மனதினை எங்களுக்குள்ளாய் தந்திருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, இதோ உம்மை நாங்கள் முகமுகமாய் பார்க்க வேண்டும். தூயதோர் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் என்ற இறைவார்த்தைக்கு இணங்க ஆண்டவரே உம்மை நாங்கள் முகமுகமாய் காண, மகிழ்ச்சியை, பேரின்பத்தை, நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள நல்ல கல்வனை போல எங்களை நாங்கள் முழுமையாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே, அர்ப்பணமாக்குகிறோம் ஆண்டவரே. நீர்தாமே நல்ல கல்வனுக்கு எப்படி பேரின்ப வீட்டு நிலையான இடத்தை கொடுத்தீரோ, அதே போல ஆண்டவரே எங்களுக்கும் நிலைவாழ்வை தந்திருளும்படியாய், எங்களுக்கு தேவையான மீட்பை தந்திருளும்படியாய், விடுதலையை கொடுத்துருளும்படியாய், ஆசிரை தந்திருளும்படியாய், பிறருடைய வாழ்வுக்கு வழிகாட்டக்கூடிய பிள்ளைகளாக எங்களுடைய வாழ்வு அமைந்திட உம்முடைய இரத்தத்தினால் எங்களை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவர் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். மாண்புயர் யுவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பமீதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல், திரு இரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.